மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026ல் சனியோட நிலை மற்றும் கிரக சேர்க்கையினால தொழில் மற்றும் பணவரவு, வீடு, வாகன யோகம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும். அதே மாதிரி புதனே அதிபதியாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தினால வாழ்க்கையில் பல திருப்பங்களை நீங்கள் சந்தித்து ஒரு 30 வயதுக்கு பிறகு தான் ஒரு நிலையான ஒரு உயர்வையும் நிதி செழிப்பையும் அடையும் யோகமானது உங்களுக்கு இருக்குது. மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது, அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் யோகமாக இருக்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்த இந்த சனி பயிற்சினால பார்த்தீங்களா, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானம், அதாவது சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய கர்ம சனி காலகட்டமாக இருக்குது. இதனால் தொழிலில் உயர்வு, புதிய பொறுப்பு, கடின உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம், அதே மாதிரி நீண்ட நாள் முயற்சிகளில் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தால் கூட சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சீராக இருக்கும். ஆனால் கூட நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்க சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றி தான் ஆக வேணும். அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளும் அபரிமிதமான அதிர்ஷ்டமும் சிறப்பான பணவரவும் தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் வியாபாரம், தொழிலில் நல்ல லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை தரும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடுகள் செய்வது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு புதனே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு புத்தி நுணுக்கத்தோடு செயல்படும் கூடிய ஒரு குணம் படைத்தவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான், அதாவது காற்று தத்துவத்தை கொண்ட இந்த ராசி புத்திசாலித்தனம், பேச்சோட திறமை, அதே மாதிரி இரட்டை தன்மை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ராசி. புதன் அறிவாற்றல் மற்றும் தகவல் தொடர்புக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர் ஒரு சாமர்த்தியமானவங்களாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. இதனோட ராசி அதிபதி பார்த்திங்களா புதனே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வெற்றிக்கான ஒரு வாரம் அப்படின்னே கூட சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சில நன்மைகளையும் சில தீமைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும், மன அமைதியை கொடுக்கும். அதே மாதிரி வளர்ச்சிக்கான ஒரு பாதையானது உங்களுக்கு தென்படும். முக்கிய தேவைகளுக்கு பண வரவு இருக்கும். விரும்பிய கடன் தொகையுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே தவறான புரிதலால் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பிரிந்த குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமையும். தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளை இந்த டைமில் அனுசரித்து செல்வது ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கணவரோட ஒத்துழைப்பு இருக்கும். அவங்களால ஆதரவால் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணத்திற்கு நல்ல வரணுமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி முன்னோர்களுக்கு முறையான பித்ருக்கடன் தீர்க்கும் வாய்ப்புமே இந்த 18/3/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமைகளையுமே கரெக்டான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் ஏற்படும். இதனால் பார்த்திங்களா, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சரியான முறையில் திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யாத போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது திருமணம் தடை, குழந்தை பேரு தடை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த தடைகள் எல்லாமே நீங்கி எப்போதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளோட திருமணம், வளைகாப்பு, பெற்றவங்களோட மனைவிழா என வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் புதன் பகவானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த அதிகாலையில் எழுந்து நீங்கள் சூரியனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வளம் ஏற்படும். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடியும். தொழில் லாபம் தரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவலுமே கிடைக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு எண்ணம் போல தான் உங்களுடைய செயல்களுமே இருக்கும். அதே மாதிரி நல்லது நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லதாக நடக்கும். தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும் நேரமாக அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தெய்வ அருளும் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வருமானமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நெருக்கடிகளுமே நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்ததாக புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே யோகந்தரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு. அதாவது வசதி வாய்ப்புகளை எல்லாமே அதிகரிப்பீங்க. உங்களோட நிலைமைகளை உயர்த்துவீங்க. அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இந்த டைமில் ஏற்படுத்துவாங்க. நீங்கள் திங்கட்கிழமைக்கு நீங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய யோக பலன்கள் நிறையவே இருக்குது. சில இடங்களில் வேலை சிரமமாக கூட இருக்கும், சில இடங்களில் போராட்டம் அதிகமாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்புமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சியில் நீங்கள் ஏதாவது தொழில் செய்யணும், ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு மனை வாங்கணும், வீடு வாங்கணும், அதாவது நீங்கள் ஏதாவது நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா கூட இந்த டைமில் நீங்கள் நல்ல தைரியமாக செயல்படலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது. உயர் அதிகாரிகிட்ட ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமையுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் தொழிலில் சிறந்த ஒரு ஏற்ற நிலையானது இருக்கும். வியாபாரத்தில் வருமானமே பெருகும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை சேரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றுமே பூர்த்தி செய்ய இந்த டைமில் களைப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. பண வரவை மேம்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் நீங்கள் தேடி வரும். அதையெல்லாம் நீங்கள் திறமையாக நீங்கள் வெளிப்படுத்தி
நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கி செயல்படலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சிறப்பும் பாதிப்பும் கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. புதன் 9ல் இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை புகுத்தி விரிவுபடுத்தக்கூடிய ஒரு டைமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. சந்திராஷ்டமம் இந்த டைமில் உங்களுக்கு 15ஆம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் கவனம். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே தின்றாடக்கூடிய புத பகவானே, நித்தியமாய் செல்வம் எல்லாம் நிலைத்து நின்று சித்திக்க அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லி உச்சரித்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இயல்பாகவே உங்களுக்கு அமையும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.